இது வச்சதுக்கப்புறம் தான் அந்த நெக் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி கட் ஒர்க்கு தான். லைட்டாக அப்படி தூக்கி விட்டுட்டு எப்பயும் போல் இப்போ ரீசெண்டாக நம்ம போட்டது எல்லாமே நெட்ஒர்க் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெட் எப்படி கட் பண்ணுவோன்னு. லைட்டாக கீழே வந்து நீட்டுக்கு கீழே நெட் இருக்கான்னு பார்த்துட்டு கட்டர் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க சேஃப்டிக்குன்னு சொல்லுவேன். பட் க்ளூ அப்ளை பண்ண வேணாம். நீங்கள் நார்மல் கட் ஒர்க்னால் கூட க்ளூ பண்ணிக்கலாம். பட் இது நெட் அப்படிங்கிறதுனால நெட்டும் மெயின் மெட்டீரியலும் ஒட்டிக்குது. ஸோ அந்த நேரத்தில் கட் பண்ணோம் அப்படின்னா நெட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நெட்டு தனியாகவே இருந்துக்குது. நம்ம மெயின் மெட்டீரியல் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கார்னர்ஸ் வந்து லைட்டாக மெயின் மெட்டீரியலை தூக்கி பிடிச்சிங்கன்னாவே அழகாக வரும் கட் பண்ணுறதுக்கு. ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்துக்குமே. எதுக்கும் சேஃப்டிக்கு கீழே வந்துட்டு விரலை வச்சுக்கோங்க. நெட்டுக்கிட்ட வந்து போகாத மாதிரி. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு அதில் நெட்டே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நெட் இருக்குது. நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக கலர் வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓவரால் புட்டாஸ். நம்ம ஒரு கோல்டன் ஸ்டோன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கோல்டன் ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் எல்லா பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இது ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சுகர் பீடு நம்பர் 4, மறுபடியும் ஒரு சுகர் பீட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை ஓவரால் புட்டாஸில், அதாவது நெட்டுக்குள்ளே. இது வந்து நான் எப்பயுமே வந்து ஒவ்வொரு புட்டாவுக்கும் வந்து எண்ட் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இதில் வந்து அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சென்டரில் கட் பண்ணி ரெண்டுலேயும் முடிச்சு போட்டு க்ளூ வச்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அது ஈஸியாக இது ஈஸியாக டியூரேஷன் எப்படி எடுக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக. முடிச்சு போடுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா முடிச்சு தெரியும். பட் இதில் வந்து முடிச்சு தெரியாது. இருந்தாலும் லைட்டாக நூல் தெரியுது, அதுக்கு க்ளூ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து இதுலேயே இப்போ முடிச்சு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது இப்படி முடிச்சு போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பி போடணும். சேம் டைம் வந்து காட்டிலெலாம் போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போடாமல் எண்டு நாட்டே போட்டுட்டு எண்டு நாட் போட்டு எல்லா புட்டாஸையும் போட்டுட்டு